மூகுடையர் போன்றவர்களை கண்டிக்கின்ற முகமாகவும், கன்னியாகுமரி காவல்துறைக்கு கடைசியாய் எச்சரிக்கின்ற விதமாகவும் நடத்தப்படுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் என் அன்பிற்கினிய அன்வர் ஹுசைன் அவர்களே, மாவட்ட செயலாளர் அன்வர் ஹுசைன் அவர்களே, எனக்கு முன்னால் கண்டன உரை ஆற்றிவிட்டு சென்றிருக்கின்ற மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் காதர் மைதீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உமைஸ் அவர்களே, திருவை சையத் அவர்களே, அன்வர் சதாத் அவர்களே, ஏனைய பொறுப்பாளர்களே, அன்பிற்கினிய கிறிஸ்தி அவர்களே, இங்கே பெருந்திரளாய் வந்திருக்கின்ற ஜமாத்தார்களே, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த பாதுகாப்பை தமுக பெற்று தருமா தராதா என்கிற கேள்வியோடு கூடியிருக்கிற இளைஞர்களே, இங்கே சார்ந்திருக்கின்ற வர்த்தக நண்பர்களே, மாற்றுவத சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நான் இங்கே வந்த நேரத்தில் என்னை கண்டன உரைக்கு அழைத்தீர்களே, அப்படிப்பட்ட வீர சூர மகாதியார் என்று கேட்கும் பொழுது காவலர் மோகன் என்று சொன்னார்கள். இங்கே வந்திருக்கின்ற புதியதாய் வந்திருக்கின்ற மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு நேர்மையானவராயிற்று. அவர் வந்த பிறகும் இது தொடர்கிறதா என்று கேட்டேன். ஆம், அவர் வந்த பிறகும் இது தொடர்கிறது. அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. தக்கலையினுடைய ஆய்வாளர் இருக்கிறாரா இல்லையா என்கிறது சந்தேகமாக இருக்கிறது. மத சின்னங்களோடு அரசு ஊழியர் குறிப்பாய் காவலர்கள் பணியாற்றக்கூடாது என்று இருக்கும் பொழுது வருஷம் 365 நாட்களும் காவலர் மோகன் காவி உடையோடுதான் வருகிறார் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டிலேயே காவடி எடுக்கின்ற ஒரு காவல் நிலையம் என்றால் அது தக்கலை என்று நமக்கெல்லாம் தெரியும். அங்கே வேறு என்னதான் எதிர்பார்க்க முடியும்? ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், கடையநல்லூரை சேர்ந்த அப்துல் மசூத் என்கக்கூடிய சகோதரன் சந்திரபால் என்கிற கோட்டாடிலே இருந்த காவல் அயோக்கிய நாய் கொலை செய்தது. அவன் கொலை செய்துவிட்டு அவன் மனைவியிடத்திலே பேரம் பேசினார்கள். 20 லட்சம் தருகிறோம், 25 லட்சம் தருகிறோம் என்று பேரம் பேசினார்கள். அவன் ஆய்வாளராக இருந்தவன் உதவி கண்காணிப்பாளராக மாறினான். அப்படி மாறிய பிறகு இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அவனை விடவில்லை. அவன் வேலையிலே இருந்து விடுபடுவதற்கு முந்தின நாள் அவன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்காமல் புலம்பிக் கொண்டிருப்பதை இன்றைக்கு இங்க இருக்கிற காவலர்களுக்கு எச்சரிக்கிறேன். மோகன் அல்ல, மோகனுடைய அப்பன் வந்தாலும், விஜயன் அல்ல, விஜயனுடைய பாட்டன் வந்தாலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு விஷயத்திலே இறங்குகிறது என்றால் அதனுடைய ஆளுநர்களை எல்லாம் அறிந்துதான் இறங்கும். எடுத்து போகிறார்கள். தமிழிலே ஆரம்பித்து அது ரவி என்றும் அல்தாப் என்றும் இங்கே இன்றைக்கு ரவி அல்தாப் நசீர் போன்றவர்களை எல்லாம் இவர்கள் பிடித்துக் கொண்டு போய் இன்றைக்கு சித்திகளை இருக்கிறார்கள், சித்திகை அடிக்கிறார்கள். சொன்னார்கள்
அடிப்பதற்கென்று தாமரை குளம் என்று ஒரு காவல் நிலையம் இருக்கிறது. அந்த காவல் நிலையத்துக்கு பக்கத்திலே துணை ஆய்வாளர்களுக்காக ஹவுசிங் போர்டிலே வீடு கட்டி தந்திருக்கிறார்கள். அது இன்னும் குடிபோகவில்லை. ஆனால் இப்படி பிடித்துக் கொண்டு போகிறவர்களை அங்கே வைத்து சித்திரவதை செய்வதாக எனக்கு முன்னாலே பதிவு செய்தார்கள். நான் கேட்கிறேன், அந்த காவல்துறை ஆய்வாளர்களது வீடுகளே போய் நன்றாக இருக்கணும் என்று நினைக்கிறீர்களா, நாசமாக போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு குடும்பம் விளங்குமா? ஒரு சித்திக்கையோ ஒரு அப்பாவியையோ அடித்த என்றால் மோகனுடைய குடும்பம் விளங்குமா? இருக்கிறவன் எல்லாம் இங்கே இறைவிடத்தில் பிரார்த்தனை செய்தால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற யாராவது விளங்குவாங்களா? இல்ல நாசரா போயிடுவார்களே என்று கூட தெரியாமல் இந்த நாய்கள் இங்கே குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்களுக்கு சட்டம் தெரியுவங்களுக்கு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் வந்திருக்கிற வழிகாட்டுதல்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்களா? நீங்கள் காவலர்கள் என்றால் இந்த நாட்டினுடைய அரசர்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எங்களுடைய வேலைக்காரர்கள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் தருகிற தொக்கா வரிப்படம், நாங்கள் தருகிற வரிப்படத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீ போட்டிருக்கிற சட்டை நாங்கள் வைத்திருக்கிற வரிப்படம், நீங்கள் போட்டிருக்கிற தொப்பி நாங்கள் வைத்திருக்கிற வரிப்படம், அன்றாடு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி தருகிறீர்கள் பின்பற்றம், அது நாங்கள் இருந்திருக்கிற வரிப்படம். எங்களுக்கு வேலைக்காரராக இருக்க வேண்டியவர்கள், இங்க இருக்கிறவர்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு வேலைக்காரனாக இருக்க வேண்டிய நீங்கள் எஜமானர் என்று நினைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்கிறீர்கள்? சித்திகை கொண்டு போய் அடித்து துவைத்து அவரை கொண்டு போய் அங்கே நடுவர் மன்றத்தை நிறுத்துகிறீர்கள். ஐயா, இவர் குற்றவாளி என்று கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது இவர்கள் முன்னெச்சரிக்கையாகவே இந்த அயோக்கியர்கள் காவல்துறைக்காரர்கள் அங்க இருக்கிற மருத்துவர், ஒரு பெண் மருத்துவரிடத்திலே இவருக்கு ஒன்றுமில்லை என்று அவர் ஒரு சான்றிதழை பெற்றுக் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். நம்ம பையன் விவரமான பையன், ஐயா நாங்களுடைய நேரம் வர்றையான்னு சொல்லி நேரம் போய் அவருடைய மர்ம உறுப்பை பிரித்து காட்டுகிறான். என்னை அடித்து சின்னாவிடப்படுத்தி விட்டார்கள். அந்த நடுவர் கோபப்பட்டு உடனடியாக போய் மருத்துவமனையிலே போய் இன்னொன்று நீ வாங்கி சான்றிதழ் என்று சொல்லுகிற நேரத்திலே ஆசாரி பண்ண வைக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவரிடத்திலே காவல்துறைக்காரர்கள் கெஞ்சி கதறி அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி வாங்கி வந்திருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், இந்த வழக்கை சித்திகருடைய வழக்கை சித்திகருடைய குடும்பமாக போவதில்லை, அது இங்க இருக்கிற ஜமாத் அல்ல, நாங்கள் எடுத்திருக்கிறோம். சித்திக்கு யார்? அவன் பாமக காரனா? இல்லை. பாமக காரனை விமர்சித்து அவன் பேஸ்புக்களையும் வாட்ஸ்அப்களையும் போட்டவனுக்கு தெரியும். ஆனால் அவன் ஒரு முஸ்லீம். அவன் பாமக காரன், அவன் எஸ்டிபி காரன், அவன் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன். ஏன் அவன் அதிமுகவிலே இருந்தாலும் ஜெயலலிதா காப்பாற்றுகிறாரோ இல்லையோ பாமக அவருடைய பிரச்சனையை எடுக்கும். ஆகவே இது மோகனுக்கும் அங்க இருக்கிற விஜயனுக்கும் அங்கே நடந்து கொண்டிருக்கிற அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, இந்த பொய் சான்றிதழை கொடுத்து உயிர் காக்க வேண்டிய அயோக்கிய அந்த மருத்துவரையும் தாங்கள் விடப்போவதில்லை. இவர் எடுத்துக் கொண்டிருக்கிறாய் காவல்துறைக்காரன் கேட்டால் என்ன வேண்டுமென்றாலும் எழுதி கொடுத்து விடுவா என்றால் நாளைக்கு ஒன்ன கொண்டு போய் அங்கே வாங்கி நொக்கூடாது கேள்வி கேட்கறதுக்கு நாது இல்லை என்பதை உணர்த்தும் மனையர்களே வேலை செய்யுங்கள். நீங்கள் மருத்துவர்களா அல்லது நீங்கள் கயவர்களா? மருத்துவர்கள் இருந்தால் இங்கே சுனாமி நேரத்தில் ஜோசப் மருத்துவமனை என்று ஒன்று இருந்தது. அங்க இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லோரும் அடைச்சிட்டு ஓடி போய்தான். அவன் உட்கார்ந்து வந்து தூக்கி கொண்டு வந்து கொடுத்தவன் பூரா தாமுக காரன். ஜேம்ஸ் ஹாஸ்பிட்டல், அந்த ஜேம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல தாமுக காரன் அவன் டூ வீலர்ல இன்னைக்குத்தான் ஜெயலலிதா டூ வீலர் ஆம்புலன்ஸ் சுட்டாச்சு இருக்கிறாங்க. 2004 தாமுக காரன் டூ வீலர் ஆம்புலன்ஸ் உண்டாக்கி அங்க இருக்கிற கடலோரத்திலே இருந்தவர்களை காப்பாற்றியவர். அப்படி காப்பாற்றுவதற்கு முன்னுரை இருந்த மருத்துவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இந்த அயோக்கியர்களும் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இதை ஆர்ப்பாட்டம், இது போராட்டம்
கூலி கலைந்து விட்டு போய்விடுவோம் என்றெல்லாம் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இதை மனித உரிமை கழகத்துக்கு மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு போய் இவர்களுடைய சட்டையை கரட்டாமல் அமமுக போராட்டத்தை நிறுத்திக் கொள்ளாது என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மோகனு கேட்கிற கையில ஒரு வளையம் வைத்திருக்கிறாயா, இந்த வளையத்தை அப்படி முறுக்கி காமிச்சு அடுத்து நீங்காது சொல்றியா, அதே வளையத்தை முறுக்கி காமிச்சு எனக்கும் சொல்ல தெரியும் தான் நாய அப்படி சொல்லவா? ஆனால் சட்டத்தை மதிக்கிறோம்டா, நாங்க சட்டத்தை மதிக்கிறோம். இங்க இருக்கிற சட்டமும் நீதிமன்றங்களை மதிக்கிறோம். விசாரணை ஒரு படம் வந்திருக்குது. அந்த விசாரணைங்கிற படத்துல காவலர்கள் செய்கிற அயோக்கியத்தனங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. படம் இல்ல, புரிஞ்சுங்க. ஒருவர் அனுபவித்ததை, கோவையை சேர்ந்த ஒருவர், ஒரு ஆட்டோ டிரைவர் அனுபவித்து அந்த கதை எழுதுகிறார். அந்த கதையத்தான் படமாக்குறான். இங்க இருக்கிற நீதிபதிகளும் இங்க இருக்கிற காவலர்கள் தான் போய் இந்த படத்தை பார்க்கணும். இப்படி எல்லாம் அயோக்கியத்தனம் பண்றோமா? நம்ம இந்த அயோக்கியத்தனம் நம்ம பண்றோமா? அப்புறம் நம்ம குடும்பம் எப்படி உருப்படும், ஒரு புள்ள எப்படி உருப்படும்? காவலர்களுடைய குழந்தைகளை நீ எந்த பள்ளிக்கூடத்தை படித்தாலும் யாராவது உருப்படுறானா? ஏன் நல்ல காவலர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நேர்மையான நல்ல காவலர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய குழந்தைகள் உருப்படுது. ஆனா இங்கே அடாவடித்தனம் செய்து அவனை அதாவது 2 பேரை பிடிச்சிட்டு போறான். ஏப்பா இவளை பிடிச்சி வந்திருக்கான்னு கேட்க வர்றான். வந்துட்டியா? ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அங்கே அந்த மோகன் அமமுகவுடைய தொண்டரணி செயலாளர், இந்த பையன் தீர்மைகளை பார்த்து அடுத்த கம்பி இதுதான் உனக்கு தாங்கிறானா, நீ ஒரு திறந்திருந்தா போட்டுப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீங்க எந்த நீதிமன்றங்கள்லாம் செத்து போயிருச்சா? இங்க இருக்கிறவர்களோட உதவி நான் கேட்கிறேன். இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்கிறேன், நாளையில இருந்து ஒரு காவல்துறைக்காரன் காவி உடையோடு வந்தால் அதற்கு என்ன நடவடிக்கையோ எடுக்க முடிந்தால் எடுங்க. அப்படி இல்லைன்னா என்ன எடுக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அவன் காவி உடையோடு வருகிறான். 365 நாள் தான் கோயிலுக்கு போறான். கோயிலுக்கு போவதாக இருந்தால், சபரிமலைக்கு போவதாக இல்லை வேறு கோயிலுக்கு போவதாக இருந்தால் அது ஒரு 40 நாள். ஆனால் நான் கேள்விப்படுகிறேன் 365 நாளும் அவன் காவி உடைகளை தான் வருகிறான் என்றால் அதை பார்த்துக் கொண்டு காவல்துறை அதிக ஆய்வாளர் சும்மா இருக்கிறார். இதுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் தெரியல. ஏஎஸ்பி சும்மா இருக்கிறார், டிஎஸ்பி சும்மா இருக்கிறார், எஸ்பி சும்மா இருக்கிறார். ஏன் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா? இங்க அதையெல்லாம் அம்பலப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, இந்த விஷயங்களை இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நான் வந்திருப்பது, இதை ஆய்வு செய்து இது மாவட்டத்தினுடைய நடக்கக்கூடிய இந்த அராஜகத்தையும் அத்துடையத்தையும் நிச்சயமாக அங்கே இருக்கிற தலைமையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு முதலில் கொண்டு போவோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். அவர்களுக்கு உடனடியாக இவர்களை மாற்றி சரிய தண்டனை கொடுக்கிறார்களா என்று பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் என்ன நடவடிக்கை சட்ட ரீதியாக அவர்களுடைய சட்டையை கரட்டுவதற்கு சந்திரபால் என்கின்ற ஏசி அவர் ரொம்ப முறுகிட்டு பார் வர்றாரு. கூலி குறுகி அவர் அந்த வீட்டில் 20 லட்சம் தருகிறேன், 25 லட்சம் தருகிறேன் எங்க ஆளுகளே கூப்பிட்டு புரோக்கர்களை சொன்னான். ஒரு 5 லட்சம் தரப்பா காப்பாத்து. கடைசி நேரத்தில் வேண்டும் வச்ச போறாங்க. இப்ப ஒரு பைசாவும் வராம இங்க திண்டாடிட்டு இருக்காரு. அதுதான் அது அளவுக்கு மோகனுக்கு போகுமா எனக்கு தெரியல. நீ 8 லெவலே இன்னைக்கு வரமாட்டேன். நீ இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? வீராப்பு முஸ்லீம்களை அழிப்பதற்கு ஜார்ஜ் புஷ்னாலே முடியலடா. நீ இதுதான் எங்களுக்கு யூசுப்பையில ஜார்ஜ் புஷ்னாலேயே முடியல. இவர் முஸ்லீம்களை அழிச்சா போறாராம். இவர் முஸ்லீம்களை அழிப்பதற்கு வந்திருக்கிறாரா? மோகனுக்கும் மோகனையருக்கும், மோகன் வேற மோகனையர் வேற விஜயன் வேற, இந்த 3 முக்கூட்டு தான் இங்க நடக்குது. காவல்துறையில தக்கலையில நாளைக்கு கூட இங்க காவடி தூக்க போறாங்க போட்டிருக்குது. நாளைக்கு தானே காவடி தக்கலையில ஒரு காவல்துறை காவல் நிலையத்திலே இருந்து தூக்குவதை இதுக்கு மேலே தூக்குறாங்கன்னு பார்ப்போம். இது இருக்கிற மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் இதற்கு மேலா இது உடனடி செய்திகள் எல்லாம் அவருக்கு போகும். அதற்கு பிறகு கூட இங்கே நடந்த ஜனநாயகம் இல்லை,
இங்கே மதச்சார்பற்ற தன்மை இல்லை, நாங்கள் இப்படித்தான் இருப்போம், எங்களுடைய நிலை இதுதான் என்பதை நாளைக்கு அவங்க சொல்லி காமிக்கட்டும். இருக்கிற காவல் நிலையத்தில் சொல்லுகிறார்கள், காவல் நிலையத்தில் போனா காவல் நிலையம் கூட்டு போடுறீங்க பார்த்திருக்கிறோமா? கூட்டிட்டு க்ளோஸ். என்னப்பா க்ளோஸ்? காவல் நிலையத்தை கூட்டு போடுறீங்களா? யாராவது அவரெல்லாம் வந்து காசு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா தப்பு பண்றவங்க பூரா எல்லாம் வசூல் பண்ண பிறகு கூட்டிடுவீங்களா? அப்ப நீங்க அங்க என்ன நடத்துறீங்க? புரோக்கர் தொழிலா? எங்கப்பா நடத்துறீங்க? காவல் நிலையம் என்பது இங்க இருக்கிற மக்களை காக்க வேண்டிய இடமா இல்லையா? காக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு அதை கூட்டு போட்டு இதோட முடிஞ்சிச்சு இங்க போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கு இங்க ஒரு நோட்டீஸ் எல்லாத்துக்கும் கொடுத்திருப்பாங்க. இங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க. அது என்ன நோட்டீஸ்? சிறப்பா பிரிண்ட் பண்ணி ஒரு நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க. அது ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய நோட்டீஸ். அது முஸ்லீம் அல்லாதவர்கள். அது என்ன நோட்டீஸ் தெரியுங்களா? உச்ச நீதிமன்றத்தில் காவலர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கைதிகளை எப்படி நடத்த வேண்டும், அவர்களை பிடித்து வந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இதை மறக்காம ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கொடுங்க. இதை படிங்க. உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் கொடுங்க. யாராவது பிடிச்சு வந்தாங்கன்னா உடனடியாக இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்க வர்றோம், என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறோம், எப்ப பிடிச்சிருச்சுன்னு கேட்கிறோம். இனிமே 1995 நீண்டு வருகிறதா? அது மாதிரியாக நீங்கள் நடத்த வேண்டும் நினைக்கிறீர்களா? இங்க பாருங்கப்பா, இவர்களை இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிறதற்காக மட்டும்தான் 1995 தமிழ்நாடு முஸ்லீம் நீண்ட கழகத்தை தோற்றுவித்ததை தவிர வேறு ஒன்று அல்ல. பதவிக்காக, எம்எல்ஏக்காக, எம்பிக்காக, தப்பு வாரியத்திற்காக அதெல்லாம் எங்களுக்கு இதுதான் எங்க உயிர். அதை புரிந்து கொள்ளுகிற ஆட்சியாளர்களை எங்களை வந்து சீட்டை கொடுத்ததான் கவித்து நினைக்காதீங்க. சீட்டையும் கேட்போம், ஆனா அது மட்டுமே வாழ்க்கை அல்ல. அது கொடுத்தா இவர்களை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எங்களுடைய இளைஞர்களுக்கு அவர்கள் அப்பாவியாக இருந்தால், அவர்கள் குற்றவாளியாக இருந்தால் தண்டிப்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. குற்றவாளிகளை காப்பாற்றுவது எங்கள் நோக்கம் அல்ல. இந்த பாருங்க, சித்திக்கு மீது என்ன போடுறான்? தேசிய பாதுகாப்பு சட்டம். அதுக்கு முன்னாடி அல்தாப் மீது போட்டானா? அல்தாப் மீது, ரசீல் மீது எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டம். இங்க ஜவாலுதீன் ஒருத்தர் அவருடைய ஆட்டோவை எரிச்சான். யார் எரிக்கிறது? இந்து முன்னணி காரை எரிக்கிறான். முதல் ஆட்டோவை எரித்த பிறகு இங்க இருக்கிற ஜமாத் கூட்டமைப்பு அவருக்கு வேற ஒரு ஆட்டோவை வாங்கி கொடுக்கிறது. கொடுத்த பிறகு அதை மீண்டும் எரிப்பதற்கு எத்தனிக்கிறார்கள். அது காவல்துறை அறிந்து, காவல்துறை வந்து வீட்டில் சொல்லுது, இந்தப்பா உன் ஆட்டோவை பத்திரமா பாத்துக்க, அல்லது உன் ஆட்டோ மறுபடியும் எரிச்சுவானு போட்டிருக்குது. இதை சொல்றதுக்கே உங்களுக்கு வெட்க வேண்டாம். காப்பாற்ற வேண்டிய நீ அதை விட்ட வந்து சொல்லிட்டு போறீங்களா? இதுவே மாநகரத்தரம். பரவாயில்லை, பாராட்டுறேன், சொல்லிட்டா போனீங்க அப்படி சொல்லிவிட்டு போகிறார்கள். போன பிறகு அன்றைக்கு இரவு அவருடைய ஜமால்களுடைய மனைவியும் அவருடைய கொடுஞ்சாவும் முறை வைத்து தூங்குகிறார்கள். ஒருத்தர் தூங்குறார், ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கார். அது டயர்டாகும் பொழுது இது தூங்குது, அது பார்த்துக்குது. பார்த்துட்டு ஒருத்தர் வர்றான், வந்து பூவிடலாம் வர்றான், வந்து மண்ணெண்ணை எடுத்து ஆட்டோல ஊத்துறான். 5 பேர் வர்றான், மண்ணெண்ணை எடுத்து ஆட்டோல ஊத்துறான். தீப்பெட்டியை பத்த வைக்கும் பொழுது அந்த பெண் குரல் கொடுக்கிறது. குரல் கொடுத்த உடனே எல்லோ ஆட்கள் ஓடி வருகிறார்கள். இவர்கள் ஓடி போகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள். விரட்டப்பட்ட உடனே வண்டியையும் அவருடைய செல்போனையும் விட்டுட்டு ஓடிடுறான். நல்லா கவனிங்க, வண்டியும் செல்போனையும் விட்டுட்டு ஓடிடுறான். அதுக்கு பிறகு அதை எடுத்து ஏஎஸ்பி கிட்ட கொடுக்கிறாங்க. ஏஎஸ்பி வைத்துக் கொண்டு போன் வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். பிரவீன்குமார் என்கிற இந்து முன்னணி காரணத்தில் இருந்து தலை ஓட்டி வருகிறது. தொலைபேசியில என்னப்பா ஆட்டோ முடிச்சிட்டியா? ஆமா முடிச்சுட்டேன். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் இந்த இடத்துல இருக்கிறேன், அங்கே இருக்க நான் வந்துடுறேன் அப்படின்னு உண்மையிலேயே நியாயமான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார் சொன்ன அந்த ஏஎஸ்பி என்ன செய்கிறார்?
உடனடியாக அந்த இடத்திற்கு ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்களை கைது செய்கிறார்கள். கைது செஞ்சுட்டு 15 நாள்ல வந்துடுறான். ஆட்டோவை எரிச்சவன் 15 நாள்ல வந்துடுறான். அவன் மேல என்எஸ்சியா இல்ல, அவன் மேல குண்டர் சட்டம் இல்ல, என்ன புடலங்கா வச்சிருக்கப்பா அவன் சட்டம். நீ புடிச்ச சரி, அவனை போடும் போது யார் தடுத்தா? அப்படி யார் தடுத்தா? அப்படி தடுத்தால் அதை கேட்கிறதாக இருந்தால் அந்த காக்கி சட்டை போடுவதற்கு நீ யோக்கியதை இல்லை என்றுதானே அர்த்தம். இவனுக்கு மட்டும் போடுற என்எஸ்சிய குண்டர் சட்டம், இவன் வரக்கூடாது. ஒருவிடம் புரிய ஆட்டோவை எரிக்க ஆள் அனுப்புடவனை ஆளு குடித்து நீயே கேட்கிற, யாருப்பா? நான் தான் பேசுறேன், பிரவீன்பா பேசுறேன். எரிச்சிட்டியா? எரிச்சிட்ட, இங்க வா, இவ்வளவு கேட்கிறீர்கள் அல்லவா? அவன் தான் என்று பதிவு செய்யப்படுகிறது அல்லவா? அவன் மீது ஏற்கனவே 4 வழக்குகள் இருக்கிறது அல்லவா? என்ன பண்ணீங்க? உள்ள கட்ட போட்டீங்களா? இப்ப உடனடியாக ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொன்ன உடனேயே அவர்களுக்கு எல்லாம் அடிமை இதெல்லாம் கூழாச்சு போடுறது. சித்திக்கு மேல வெளிநாட்டு ஒரு படை முயற்சி வழக்கு, அப்புறம் ஒரு 4-5 செக்ஷன்ல வழக்குகளை போடுவதற்கு இவர்கள் ஆயத்தமாக இருக்கிறதாக சில பேர்களை ஆள்களையும் போட்டு அல்தாப்பு, சித்திக்கு, ரபி, அன்சாரி, நசீரு இவங்க வேற எல்லாம் வழக்கு போடு. இனிமேதாப்பா நீயா நான் பாக்குற நேரம் இன்னைக்கு பாரு, தேர்தல் நிக்கிறது அந்த வேலையெல்லாம் நான் பாக்குறது இல்ல. நான் பார்க்க போறது இது மட்டும்தான். நீங்க என்ன செய்யறீங்க, என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு எப்படி சக்கு வைக்கிறது, உங்களை எப்படி ஆடனி அடிச்சீங்கன்னா வீணா அடிச்சீங்கன்னா ஒரு சட்டை எப்படி கலக்கிறது, இது மட்டும்தான் வேலை. வேணா என்ன வேணா கொண்டு போய் அடிச்சு ஒன்று ஈஸியா முடிஞ்சிடும். இன்னொரு கையில வருவான், இங்க இருக்கிற 1000 கைகள் வருவான். ஒருத்தன் போனா என்ன, ஒரு பழனிபாபா போனா முடிஞ்சா, ஒரு ஹிமாவளி போனா முடிஞ்சா, முடியாது, வருவார்கள், வந்தோடே இருப்பார்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே நியாயமான முறையில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை, மாவட்ட கண்காணிப்பாளரை பற்றி நாளைக்கு தெரியும். தஞ்சாவூர் இருந்தார் மிஸ்டர் தர்மராஜ், நல்லவர், தவறான விஷயங்களிலே தலையிட மாட்டார், சரியாக எடுப்பார், சரியான விஷயங்களிலே ரொம்பவும் சரியாக இருக்கக்கூடியவர். அவரிடத்திலே நான் கோரிக்கையாக வைக்கிறேன், உடனடியாக இதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட கவனத்திற்கு எடுத்து இவர்களெல்லாம் குற்றவாளிகளா? அவன் சிறையில் இருக்கிறவனுக்கு உதவி பண்றது தப்பா? நான் கேட்கிற, சிறையில இருப்பவனுக்கு உதவி என்ன உதவி? பொருளாதார உதவி. அவனை பார்க்கிறது இஸ்லாம் சொல்லுகிறாரு, உண்டங்களா? இஸ்லாம் சொல்லுது, சிறையில இருக்கிறவனை பாரு, அவனுக்கு நல்ல உபதேசம் செய்யு, அவன் குடும்பத்தை பாரு, அவன் குடும்பத்தை அரவண. இதை இந்த இளைஞர்கள் செய்யலாம். யார் செய்யாம சொல்லிட்டானா? என்ன செய்யலாம்? சிறையில இருப்பவர்களை இதுதான் சொல்லி குற்றச்சாட்டு. அவர் இங்க ராஜாவசரம் பார்த்தாரு, ஆமா. இங்க நெய்லாபுரத பார்த்தாரு, ஆமா. பாப்பான், இன்று பாப்பான். அது யார் தடுக்க முடியும்? ஏன் பார்க்கலான்னு கேட்டா, அவன் சிறைக்கு போயிட்டா அவனை அடைச்சி அவனை முடிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவன் கூட தொடர்பு இருந்துச்சு. ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு வர்றான், ஜலான் சொல்றான், பதில் சொல்றான், நீ யாருன்னு கேட்கிறான். நீ அவனை வந்து பள்ளிவாசல்ல 8ஆம் தேதி பார்த்தேன், அவனுக்கு வந்தா யாருன்னு தெரியாது, பார்த்தேன், ஜலான் சொன்னான், இப்படி உதவி பண்ணுங்க பாயினா, இதெல்லாம் முடிஞ்சா பண்றேன், தப்பான விஷயங்களுக்கு பண்ண மாட்டேன். சாப்பாடு வேணும் ஒருத்தன் கேட்கறான், சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ஏன்னா நாளைக்கு அல்லாஹ் மறுமையில இவன் கேட்பாடான், வயிற்று பசியா சாப்பிட வந்து கேட்கிறேன் ஒரு இடத்துல, நீ சாப்பாடு தந்தியான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவது? ஆகவே ஒருத்தன் பசின்னு கேட்டா சாப்பாடு கொடுப்பேன். சிறையில இருந்தவனை பாத்தியா? நோயாளியாக இருந்தது, நான் நோயாளியாக இருந்தேன். நோயாளியாக இருந்ததை பார்த்தேன்னு கேட்கல, நான் நோயாளியாக இருந்தேன், இதை பாத்தியா? நான் சிறையில இருந்தேன், என்ன பாத்தியா? அப்படின்னு கேட்பதற்கு என்ன பதில்? அதைத்தான் என்னுடைய சகோதரன், என்னுடைய இளைஞர்கள் செய்தார்கள், செய்து கொண்டிருக்கார்கள். இந்த அதாவது இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு வேணும் போராடிக்கிட்டு இருப்போம்.
இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம்னா எங்காலே வந்து கோடாரிக்கு மாதிரி ஒண்ணு வரும். இங்க டிஎஸ்பி காதல் பட்சாத ஒருத்தர் இருக்காரா, நாகர்கோவில் டிஎஸ்பி, அவர் தான் எங்களுக்கு வில்லனா. இங்க இந்த மாதம் வேலை பார்க்கறதுக்கு ஏப்பா அப்படிலாம் இருக்கிறீங்க. அப்ப நாளைக்கு அல்லாஹ்விடத்துல நீ போய் பேசணுமா இல்லையா? அல்லாஹ்விடத்துல போய் நீ நியாயம் கேட்கணுமா இல்லையா? இவர் டிஎஸ்பிங்கிற அடிப்படையில இவர் காவல்துறைக்கு கண்காணிக்க கட்டுப்பாடோடு அதற்கு இவர் வந்து அடிபணிய வேண்டும் என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனால் தவறாக தியாகராஜன்கிற ஒரு சிபிஐ அதிகாரி பேரறிவாளர் சொன்னத ஒரு இந்து அதிகாரி பேரறிவாளர் சொல்லுகிறான், இந்த பேட்டரி வாங்கி கொடுத்தது எதுக்குன்னு எனக்கு தெரியாது, பேட்டரி வாங்கி சொன்னாங்க வாங்கி கொடுத்தேன் அவர் சொல்லுகிறான். இந்த அதிகாரி பதிவு செய்கிறான், கேட்டது எதற்கு வாங்கினார் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு மாற்றி எழுதுறான். எழுதி அதனாலே அவர் தூக்கு தண்டனை கைதியாக மாறுகிறான். இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு அவருக்கு மனசு கேட்காம அவர் வீட்டுல என்னென்ன ஆயிருக்கும் தெரியல, ஆயிருக்கும் இங்க அவர் பிள்ளைக்கு பிரச்சனையா இருக்கும், அவர் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கும், அதெல்லாம் ஆயிருக்கும் எனக்கு தெரியல. தியாகராஜன் நான் பொய்யாக எழுதிவிட்டேன். நான் கேட்கிறேன், பொய்யா எழுதிட்டேன்னு சொன்ன அதிகாரி மீது என்ன நடவடிக்கை? இந்த நாட்டு சட்டமா இருக்க. பொய்யா எழுதிட்டேன்னு சொல்ற அதிகாரி மீது என்ன நடவடிக்கை? இந்த நாட்டுல காசு இருந்தா வாங்க. உங்களுக்கு தெரியும், சல்மான் கான் ஒரு ஆளை கொண்டதுக்குள்ள சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அவர் நிரபராதிகள் வெளியிட்டார். நாங்க முஸ்லீம் அல்லாதவர்னு பார்க்கல, வேற முஸ்லீமா? சல்மான் கான் வெளியே வந்துட்டாரு. அவங்க அப்பா சொல்றாரு, நாங்கள் எவ்வளவு பணம் வைப்போம் தெரியுமா? சல்மான் கானை வெளியெடுப்பதற்காக 20-25 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்ப 20-25 கோடி ரூபாய் யார் யாருக்கு கொடுத்து அது வந்து காட்டு பாருங்க. பாருங்க, இங்க பேரறிவாளனுக்கு ஒரு நீதி, சஞ்சய் தத்துக்கு ஒரு நீதி. அதுதான் இந்தியாவுடைய நீதிமன்றத்தை. சஞ்சய் தத்து துப்பாக்கி வச்சிருந்தான், பேரறிவாளன் பேச்சுவாய் கொடுத்தான். நீதி எப்படி மாறுது? அவன் தமிழனாக இருந்தாலும், அவன் முஸ்லிமாக சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் அங்கே நீதிமன்றங்களிலேயும் நீதி மாறுகிறது. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களை நியாயமான முறையிலே சொல்லுகிறோம். மோகன் மீதும் மோகன் பிடிப்பவர்களை எல்லாம் விரட்டுவது, அவர் காவி வேஷ்டி அணிந்து தெரிவது, அவர் பிடிக்க கையில ஒரு வளையத்தை வைத்துக் கொண்டு அடுத்து அவனை நாய் பிடிக்கிறவனை வச்சு வேலை கொடுத்துருக்கீங்களா? நாய் பிடிக்கிறது தான் வளையம் கொடுத்துருப்பாங்க. நாய் பிடிக்கிறது கொடுத்துருக்கீங்க வேலை கொடுத்துருக்கீங்களா? வளையத்தை வச்சுட்டு நீ தான் அடுத்து என்னப்பா ஒருத்த துணிஞ்சிட்டானா என்ன ஆகுறது? ஒரு துணியக்கூடாதுனால நாங்க வந்து கத்துறோம். ஒருத்த துணிஞ்சிட்டானா என்ன ஆகுறதுப்பா? அப்ப அவர் ஆகவே மோகன் மீதும் மோகன் ஐயர் மீதும் விஜயன் மீதும் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அவர்கள் பொய்யாக வழக்குகளை புனைந்திருந்தால் இபிகோ செக்ஷன் பிரகாரம் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையிலே தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் அதுக்கு பிறகு அங்கே சென்னையில் ஆர்ப்பாட்டம், அதுக்கு பிறகு நிறுத்த மாட்டோம், நீதிமன்றத்துக்கு போவோம். தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனையை கொண்டு போவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளிலேயும் இதை நாங்கள் கொண்டு சென்று இதற்கு நீதி கேட்போம். நீதி கிடைக்கிற வரை ஓயமாட்டோம் 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 என்று கூறி ஓங்குகவே 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 சமுதாய ஒற்றுமை ஓங்குகவே சமுதாய ஒற்றுமை